ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன் பார்ட் ரசம் சாதம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் நம்ம ரசம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரசம் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசியை கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம தனியாக பருப்பு வேக வச்சு தண்ணி ரசத்தில் சேர்த்துப்போம். அதுக்கு பதிலாக நம்ம பருப்பையே சேர்த்து ரச சாதம் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிருங்க. அப்பதான் சாதம் நல்லா குலைவா வெந்து வரும். இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்ததா ரசம் சாதத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ்ல பாதி சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. ரசத்துக்கு தான் புளி அதிகமா தேவைப்படும், ரசம் சாதத்துக்கு கம்மியா சேர்த்தாலே போதும். இப்போ அடுத்ததா ரசம்க்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா வெந்தயம் சேர்த்துட்டு 2 வரமிளகா கூடவே ஒரு 5 பல்லு அளவு பூண்டு சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 2 கொத்து அளவு கொத்தமல்லியை இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மிளகாக்கு பதிலாக மிளகு மட்டும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்ப அடுத்ததா ரசம் சாதம் பண்றதுக்கு ஒரு குக்கர்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துருங்க. இது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சீரக மிளகு பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியை கரைச்சி சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு தக்காளி நல்லா மசிஞ்சு கரைஞ்சி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல கலருக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். பாருங்க, ரொம்ப கம்மியான அளவுல தான் புளித்தண்ணி சேர்த்துருக்குறோம். நம்ம சாதமா பண்றதுனால ரொம்ப கம்மியான அளவுல புளித்தண்ணி சேர்த்தாலே போதும், இல்லாட்டி ரொம்ப புளி சாதம் மாதிரி வந்துடும். இப்போ இது எல்லாமே ஒரு டைம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கலந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு டைம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஒரு டைம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம எந்த ஒரு பொருளும் சேர்க்க தேவையில்லை. இப்போ ஓரளவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். ரசம் சாதம் தான் அப்படிங்கறதுனால நல்லா குலைவா வெந்தா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்ப பாருங்க, 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. பாருங்க, சாதம் ரொம்ப பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதே தெரியல, பருப்பு எல்லாமே நல்லா குலைவா வெந்திருக்கு, சாதமும் நல்லா குலைவா வெந்திருக்கு. இந்த பக்குவத்துல தான் இருக்கணும். ஆறுனதுக்கு அப்புறமும் கூட இந்த ரச சாதம் இதே டெக்ஸ்சர்ல தான் இருக்கும். இந்த ரசம் சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமா செஞ்சு கொடுத்துடலாம். மிளகா மட்டும் சேர்க்காம குழந்தைங்களுக்கு மிளகு மட்டும் சேர்த்து பண்ணிக்கோங்க. இது கூட அப்பளம், வடகம், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் மாதிரியான சைட் டிஷ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.